இப்போ காமராசரின் கல்வி பணிகள் பற்றி பார்ப்போம். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததாம். அந்த 6000 தொடக்கப்பள்ளிகளையும் உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி அதனை நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். இப்போ காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்ன இதை பற்றி பார்ப்போம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் இவரது சிலை நிறுவப்பட்டது. 2000ஆம் ஆண்டு காமராசருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. ஜூலை 15ஆம் நாள் ஆண்டுதோறும் காமராசரின் பிறந்தநாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. என்னென்ன சிறப்பு பெயர்களால் காமராசர் அழைக்கப்படுகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். பெருந்தலைவர், கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர். இப்படி பார்த்தீங்கன்னா காமராசருக்கு பல சிறப்பு பெயர்கள் இருந்திருக்கு.